தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்க தகுதியும் விதிகளும் என்னென்ன? ஒரு தெளிவு பார்வை. தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் 5 ஆண்டுகள் நிறைவு செய்தால்தான் கிராஜுவிட்டி எனப்படும் பணிக்கொடை கிடைக்குமா அல்லது அதற்கு குறைவான ஆண்டுகள் பணியாற்றினால் கிடைக்குமா என்பது குறித்து சற்று தெளிவாக பார்ப்போம். கிராஜுவிட்டி அல்லது பணிக்கொடை என்பது ஒரு தொழிலாளர் ஒரு நிறுவனத்தில் பல ஆண்டுகள் பணி செய்திருந்தால் அந்த ஊழியர் ஓய்வு பெறும்போதோ அல்லது இடையில் நிறுவனத்திலிருந்து வெளியேறும் போதோ அந்த நிறுவனம் அல்லது நிறுவனத்தில் உரிமையாளரால் வழங்கப்படுவது பணிக்கொடை. தனியாரால் நிர்வகிக்கப்படும் சுரங்கங்கள், தொழிற்சாலைகள், துறைமுகங்கள், மருத்துவமனைகள், தோட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்காக 1972ஆம் ஆண்டு பணிக்கொடை சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஒரு தொழிலாளர் ஒரு நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்திருந்தால் அவர் பணிக்கொடை பெறுவதற்கு தகுதியானவர் என்று விதிமுறை இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக பணியாற்றி இருந்தால் பணிக்கொடை பெற தகுதியில்லை. ஆனால் 2025 நவம்பர் 21ஆம் தேதி முதல் புதிய தொழிலாளர் விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதில் கிராஜுவிட்டி தொடர்பாக பல்வேறு புதிய திருத்தங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயீஸ் எனப்படும் குறிப்பிட்ட கால ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களின் ஒப்பந்தம் முடிவடையும் போது அவர்கள் ஓராண்டு கால சேவையை நிறைவு செய்திருந்தால் அவர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டியது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நான் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயி எனப்படும் குறிப்பிட்ட கால ஒப்பந்தம் அல்லாத ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பு சட்டத்தின்படி 5 ஆண்டுகள் பணியாற்றி நிறைவு செய்த பிறகு பணிக்கொடை வழங்கப்பட வேண்டும். புதிய தொழிலாளர் சட்டத்தின்படி குறிப்பிட்ட கால ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒரு ஆண்டு பணியாற்றி தங்களின் ஒப்பந்தம் முடிந்தாலே நிறுவனத்திடமிருந்து பணிக்கொடை பெற தகுதியுடையவர்கள். ஆனால் பணிக்கொடை என்பது விகிதாச்சார அடிப்படையில் கணக்கிட்டு வழங்கப்படும். அதாவது ஒப்பந்த காலத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு விகித அடிப்படையில் பணிக்கொடை வழங்கப்படும். ஒரு ஊழியர் தனது பணிக்காலம் முடிந்து பெறும் கிராஜுவிட்டி ரூபாய் 20 லட்சம் வரை இருந்தால் கருணை அடிப்படையில் அதற்கு வரிவிலக்கு அளித்திருந்தது மத்திய அரசு. ஆனால் சமீபத்திய திருத்தத்தின் அடிப்படையில் அந்த பணிக்கொடை மதிப்பு ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதாவது கிராஜுவிட்டி தொகையாக ரூபாய் 25 லட்சம் வரை பெறும் ஊழியருக்கு எந்த வரி விதிப்பும் இல்லை. மத்திய அரசு வகுத்துள்ள விதிகளின்படி பணிக்கொடை பெறுவதற்கு ஒரு ஊழியர் ஒரு நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றி முடித்திருக்க வேண்டும். இதற்கு குறைவாக பணியாற்றினால் பணிக்கொடை பெற தகுதியற்றவர். ஒரு ஊழியர் 6 ஆண்டுகள் 6 மாதங்கள் பணியாற்றி இருந்தால் அது 7 ஆண்டுகளாகவும், அதுவே 6 ஆண்டுகள் 4 மாதங்களாக இருந்தால் 6 ஆண்டுகளாகவும் கணக்கில் கொள்ளப்படும். இதன்படி ஒரு ஊழியர் ஒரு நிறுவனத்தில் ஓய்வு பெறும் போது அல்லது விலகும் போது கடைசியாக பெற்ற அடிப்படை ஊதியம், அகவிலைப்படி ஆகியவற்றை சேர்த்து ஆண்டுக்கு 15 நாட்கள் வீதம் பணியாற்றிய ஆண்டுகள் ஆகியவற்றை பெருக்கி வரும் தொகையை 26ஆல் வகுத்தால் கிடைக்கும் தொகையே கிராஜுவிட்டி ஆகும். ஒரு ஊழியர் ஓய்வு பெற்ற பின் அல்லது விலகிய பின் அடுத்த 30 நாட்களுக்குள் கிராஜுவிட்டி பலன்களை நிறுவனம் வழங்கலாம். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றமும் கர்நாடக உயர்நீதிமன்றமும் கிராஜுவிட்டி தொடர்பாக இருவேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளன. அதில் மேட்டூரை சேர்ந்த மேட்டூர் ஃபியட்ஷெல் நிறுவன வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கிராஜுவிட்டி தொடர்பாக அளித்த தீர்ப்பில் ஓர் ஊழியர் 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5வது ஆண்டில் 240 நாட்கள் பணியாற்றி இருந்தாலே 5 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தவராக கருதப்படுவார். வாரத்திற்கு 6 நாட்கள் அடிப்படையில் 240 நாட்கள் என்பது 5 ஆண்டுகள் நிறைவு செய்ததாக எடுத்துக்கொள்ள முடியும். அவ்வாறு நிறைவு செய்திருந்தால் அவருக்கு கிராஜுவிட்டி வழங்கலாம் என தெரிவித்துள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்றம் வேறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஆல்வாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் தொடர்பான வழக்கில் வழங்கிய தீர்ப்பில் ஊழியர்கள் நிறுவனத்திலிருந்து தாமாக முன்வந்து விலகும் போது கூட அவர்கள் 5 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றி நிறைவு செய்திருக்க வேண்டும். அப்போதுதான் கிராஜுவிட்டி பெற தகுதியானவர்கள் என தெரிவித்துள்ளது. இரு உயர்நீதிமன்றங்களின் மாறுபட்ட தீர்ப்பு குறித்து வல்லுநர்கள் கூறும்போது ஒரு நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றி நிறைவு செய்யும் ஊழியர்தான் கிராஜுவிட்டி பெற தகுதியானவர்கள். ஆனால் இரு உயர்நீதிமன்றங்களின் வேறுபட்ட தீர்ப்புகள் பணிக்கொடைக்கான தகுதி குறித்த மாறுபட்ட விளக்கங்களுக்கும் முரண்பாட்டுகளுக்கும் வழிவகுத்துள்ளது. எனவே பாதுகாப்பான அணுகுமுறை என்பது 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றி முடிப்பது என அறிவுறுத்தப்படுகின்றது என்றனர். இதற்கிடையே கிளியர்டாக்ஸ் நிறுவனம் வெளியிட்ட விளக்கத்தில் ஒரு ஊழியர் 4 ஆண்டுகள் நிறைவு செய்து 5வது ஆண்டில் 240 நாட்கள் பணியாற்றி முடித்தாலே கிராஜுவிட்டி பெற தகுதியானவர். 240 நாட்கள் என்பது 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றியதாக எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது.